வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கான ஒரு சில கடந்து போன வாழ்க்கையையும் இனி கடக்க இருக்கிற வாழ்க்கையையும் ரசித்து கொண்டே வாழ நாம் என்னென்ன செய்யலாம். இப்போ நான் என்னென்ன செய்ய போகிறேனோ அதே போல் தான் மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே முன்னும் பின்னும் பார்த்து அதை ஆய்ந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் எனக்கு தெரிந்த என் அனுபவங்களுக்கு உட்பட்டு என் அறிவுக்கு எட்டிய சில வார்த்தைகள் உங்களுக்காகவும் எனக்காகவும். இதுவரைக்கும் நம்ம எல்லாம் அடுத்தவங்களுக்காகவே ஏங்கி தவிச்சு அடுத்தவங்க வாழ்க்கைக்காகவே போராடி நட்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு தடுமாறி அவங்கவுங்க வாழ்க்கைக்கு நம்ம செஞ்ச விஷயங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையை ஏற்றம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை கீழே தள்ளி அடுத்தவங்களுக்காக போராடி அவங்க மகிழ்வை பார்த்து நம்ம ரசித்த ஒரு காலகட்டத்தில் இருந்து முடிச்சிட்டோம். இனிமே வரக்கின்ற காலங்களில் நம்மையே திருப்பி பார்க்குற ஒரு விஷயமா இருக்கணும். இந்த வாழ்க்கை போகிற போக்குலேயே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எது நடந்தாலும் அதை சந்தோஷத்தை நோக்கி மாற்றிக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும்னா கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சாதான் ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மகிழ்வானதாக இருக்குதா அமைஞ்சதா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். எல்லாத்துக்காகவும் எல்லா சுமைகளையுமே தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா நம் சுமைகளை தூக்க ஆளே கிடையாது. அதனால் உங்களுக்காக அழுங்க, நமக்காக சிரிங்க. நமக்கான வாழ்க்கையை எப்படிப்பட்ட கால சூழலையும் வாழணும். நம்ம குழந்தைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே அது ஒரு பக்கமாக இருந்தாலுமே நாமே நமக்காக வாழக்கூடிய நேரங்களையும் அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் சந்தோஷங்களையும் நமக்காக கொஞ்சம் எடுத்துக்கணும். சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு, மற்ற நண்பர்களுக்கு, நமக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரங்களுக்கு, அவங்களுக்காகவே நமக்கு பிடித்தவர்களுக்காகவே வாழ்ந்து சில நேரங்களில் ஏமாற்றங்கள் அடையும் போது அந்த வாழ்ந்த காலமெல்லாம் யாருக்காக வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது நமக்காக நம்ம வாழவே இல்லை. அதனால் நம்மளுடைய காலத்திற்கு நமக்கான ஒரு நேரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கான ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்கணும். இது வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம அர்ப்பணிச்சிட்டோம். பாதி வாழ்க்கை போயிடுச்சு. மீதி வாழ்க்கையில் நமக்காக நாம் வாழுவோம். பிறருக்காக நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். முக்கால்வாசி நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? ஆனால் அடுத்தவங்க எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு நமக்கு பூர்த்தி செஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கை இனிக்கும். ஆனால் பூர்த்தி ஆகாமல் விட்டுட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா? அதாவது அந்த உறவு இல்லாமல் போயிடுது பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அப்போ நமக்காக நாமே வாழ்கின்ற வாழ்க்கை தான் நமக்கு பலன். இல்லைன்றா வெறுமனையான ஒரு வாழ்க்கையே காலத்தை விரயம் பண்ணிட்டு நம்ம இருக்கணும்னு அர்த்தம். அதனால் உங்களுக்காக சரிங்க, உங்களை ரசிங்க, உங்கள் மேலே நீங்கள் அதிகமாக பற்று வைங்க. உங்களுக்காக சரிங்க, உங்களுக்காக உங்களை நினச்சி மற்றவங்க உங்களை நினச்சி இருக்கிறவங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. அப்படி இல்லாத நேரங்களில் நமக்கு நாமளே அந்த நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டு வாழணுங்கிறது தான் இன்றைய காலத்தினுடைய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. எதிர்பார்த்து இந்த எண்ணெய் கூட்டிலையும் இந்த இதய கூட்டிலையும் ஓட்டை விழுந்தது தான் விஷயம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அழிச்சுக்கணும். நமக்காக வாழ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை தேடி போகலாம். நிறைய நமக்கான விஷயங்களுக்காக தேடி போகலாம். நமக்கான அறிவை தேடி போகலாம். நமக்கான புத்தகங்கள் எத்தனையோ இருக்குது. நமக்கான இந்த உலகம், இந்த இயற்கை பறந்து விரிஞ்சிருக்கு. அங்கெல்லாம் போய் பார்த்து ரசிக்கலாம். ரசிப்பதற்கு, வாழ்க்கையை அழகாக்குவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதை விடுத்து நம்மை சாராத, நமக்கு
உதவாத, நம்மிடம் ஈர்ப்பு இல்லாத விஷயங்களுக்காக அழிந்து திரிந்து கெட்டு மனம் நொந்து தெரு தெருவாக அலைவதைக் காட்டிலும் நம் எண்ணத்திற்குள்ளும் நம் இதயத்திற்குள்ளும் நமக்காக துடிக்கின்ற அந்த இதயங்களுக்குள்ளும் அழகாக வாழ்க்கை பயணத்தை ஓட்டி சென்றோம் என்றால் நாம் வாழ்ந்ததற்கும் வந்ததற்கும் ஒரு அடையாளமாக இருக்கும். இல்லை என்றால் வெந்ததை தின்னுவிட்டு விதி வந்தா சாவலாம் அப்படின்ற ஒரு பழமொழிக்கேற்ப வாழ்ந்ததில் என்ன பலன் உண்டு? இல்லவே இல்லை. அதனால் ரசித்து வாழுவோம். யாரை நம்ம எதிர்நோக்கி வாழ்கிறோமோ அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட நமக்காக வாழ்கின்ற அந்த ஒரு சில உயிர்களுக்காக நாம் ரசிப்போடும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் பெற்றோர், நமக்கு பிடித்தவர்கள், நம் மனைவி, மக்கள் எல்லாரிடையும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்க நமக்காக வாழும்போது நாம் அவங்களுக்காக வாழ்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் பிறரை எதிர்பார்த்து ஏமாளியாகி விடாதீர்கள். வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கும். அந்த ஏமாற்றங்களோடு வாழ்க்கையை முடிந்துவிடக்கூடாது. எப்போவுமே உங்களுக்கான ஒரு பார்வை இருக்க வேண்டும். உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் முடிவு செய்யணும். நீங்கள் முடிவு செஞ்சால் தான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிடும். அதனால் வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலையும் அழகான ஒரு பூக்கள் மலர்ந்து வீசுகின்ற மனம் போல நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மனம் வீசட்டும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக மிச்சம் இருக்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து நம்முடைய காலங்களை கழித்து நிம்மதியோடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.